நான் வந்து வருஷம் படம் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், லைஃப்பில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ண. என்னங்க அப்படியே சுந்தர்சி மாதிரியே சொல்கிறீங்க? அவர் இதே மாதிரி தான் அவர் ஃப்ரெண்டு ஐயப்பன்னு ஒருத்தர் சொன்னாராம். என்னமோ தெரியல மேடம், அவர் லக்கு, அவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. மேடம், எதுக்காக உடம்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஸ்லிம் பண்ணிவிட்டு குஸ்புன்னா அப்படி இருக்கணும். Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V4U, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த அவார்டு என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம வந்து ப்ரெசென்டரையும் இந்த அவார்டோடைய அந்த அழகான ஏவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்வைட் பண்ண போகிறோம். இட்ஸ் டைம் ஃபார் தட் ஏவி. ப்ளீஸ், அ வெரி வெரி ஸ்பெஷல் அவார்ட் திஸ் இயர். சுந்தர்சி இவர் இயக்குனர் இணையம் பாரதிராஜாவிடம் கலை பயின்ற மணிவண்ணன் வழிவந்த இயக்குனர். பாரதிராஜா மக்களை திரும்பி பார்க்க வைத்தவர், மணிவண்ணன் மக்களை சிந்திக்க வைத்தவர், இவர் மக்களை சிரிக்க வைத்தவர். இவருக்கு அன்பே சிவமும் எடுக்க தெரியும், அரண்மனையும் எடுக்க தெரியும். இவர் படங்களை எடுக்கும் விதம் ஜரிகண்டி ஜரிகண்டி. ஆனால் அனைத்தும் குறைந்தபட்ச கேரண்டி. சின்ன கல்லு பெத்த லாபம் பியூர் ஹிட் ஃபார்முலா இவருக்கு அத்துபடி. இவரின் படங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்று ஹிட் ஆகும், இல்லை என்றால் மெகா ஹிட் ஆகும். ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை 1964ஆம் ஆண்டு முதல் வைத்திருந்த சூப்பர் ஹிட் காமெடி படம் என்ற பட்டத்தை 96இல் தட்டிச் சென்றது இவரின் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம். அந்த வருடம் டாக்டர்களின் பிரிஸ்கிரிப்ஷனில் நோ மெடிசன்ஸ், வாட்ச் உள்ளத்தை அள்ளித்தா என்று எழுதும் அளவுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து கொண்டாடினார்கள். முறைமாமன், முறைமாப்பிள்ளை, உள்ளத்தை அள்ளித்தா என்று ஹேட்ரிக் அடித்து அனைவரின் உள்ளத்தையும் அள்ளிய இயக்குனர் சுந்தர்சி. தன் கெரியரின் ஆரம்பத்திலேயே உச்ச நடிகர்களை இயக்கியவர். அந்த படங்களும் சுந்தர்சி படங்கள் என்று அழைக்கப்படும் அளவிற்கு தனக்கென தனி பாணியை கொண்டவர். ஹீரோக்களுக்காக படம் பார்த்துக் கொண்டிருந்த இந்த தலைமுறையினரை இயக்குனருக்காக படம் பார்க்க வைப்பதில் இவருக்கு முக்கிய பங்கு. இவர் படங்களில் வில்லன்கள் கொலை செய்ய மறந்து காமெடி செய்வார்கள், காமெடியன்கள் ஹீரோயின்களோடு ஆடுவார்கள், கட்டையால் தலையில் அடித்தால் மக்கள் சிரிப்பார்கள். இன்று வரை 4 அரண்மனைகளை கட்டியிருப்பவர் என்ற பெருமை கொண்ட ஒரே இயக்குனர். இவரின் படங்கள் அல்ல, சுந்தர்சி என்பதே ஒரு பிராண்ட். 3 தசாப்தங்களாக மக்களை மகிழ்வித்து வரும் இந்த உன்னத கலைஞனுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் என்டர்டெய்னர் ஆஃப் தி டிகேட் என்ற விருதை வழங்கி கௌரவிப்பது மகிழ்கிறது. டூரிங் டாக்கீஸ். The hit maker of the decade அப்படின்ற இந்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் லிங்குசாமி அவர்களை மேடைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்றோம். ஸோ பியூட்டிஃபுல்லி செட். அந்த ஏவியில் டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் நோ மெடிசின்ஸ், வாட்ச் உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே 90s கிட்ஸாக இருக்கட்டும், இன்னி வரைக்கும் ஹிட் மேக்கர் ஆஃப் எவ்ரி டிகேட் அப்படின்னா அது சுந்தர்சி சார் தான். லிங்குசாமி சார், சச் அன் ஆனர் டு ஹேவ் யூ வித் அஸ் டுடே. அண்ட் இன்னைக்கு சுந்தர்சி சார் சார்பாக இந்த விருதை வாங்குவதற்காக த பெட்டர் ஹாஃப் அட்யரஸ் குஷ்பு மேம் அவர்களை மேடைக்கு அனுப்பி நடிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அட்யரஸ் குஷ்பு மேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். Every decade, ma'am. Definitely the decade, the hit maker. Ma'am, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி லிங்குசாமி சார், you are very excited, you are very happy. அது நீங்க படியேறி வரும்போதே நான் பார்த்தேன். The happiness, the joy that you are presenting this award. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சித்ராலட்சுமி சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். பேட்டி எடுக்கும்போது கேள்வி கேட்டு இடையில ஏதாவது தன்னுடைய அறுவை நிரூபிக்கிறதுக்காக பேசியே இருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் நம்மளை பேச விட்டு நம்மளுடைய ஃப்ளோவை அப்படியே ரசித்து நம்மளை அப்படியே வந்து தூண்டி விடுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற மொத்த விஷயத்தையும் அவரோட மௌனமே நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்க வச்சிரும்.
அது மிகப்பெரிய சிறப்பு. நான் எவ்வளோ லைஃப்பில் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனால், எங்கேயா ட்ராவல் பண்ணால், எங்கேயா டிஸ்கஷன் போனால், மனிதர்கள் சந்திக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், சித்ராஜிமன் சாரோடைய பேட்டி பார்த்தேன், மிக அற்புதமாக சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத மிக அற்புதமான ஒரு இன்டர்வியூ என்கிட்ட எடுத்தவர் வந்து சித்ராஜிமன் சார். அவருக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருந்ததுக்கு நீங்கள் பேட்டி எடுக்க மட்டும் விஷயம் இல்லை சார். ஒரு இண்டஸ்ட்ரியுடைய ஆளாக நீங்கள் மாறணுன்னா தகுதியான ஆட்களை, மிக சரியான ஆட்களை நீங்கள் வந்து பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம் பெருசாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பண்ணணும் சார். நான் அப்போவே சொன்னேன். இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. அவ்வளோ தகுதி அவருக்கு இருக்குது. இந்த அருமை கூடி சீக்கிரம் எல்லாருக்குமே புரியும். காமராஜர் அரங்கில் நேரு ஸ்டேடியத்தில் அடுத்த விழா நடக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் வந்து வருஷம் படம் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், லைஃப்பில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணும். சத்தியமாக சொல்கிறேன் மேடம், எதுக்காக உடம்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஸ்லிம் பண்ணிவிட்டு குஸ்புன்னா அப்படி இருக்கணும். அது அழகு. நான் ஒரு வருஷம் பையனார வார்த்தைக்காக சொல்ல 36 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். எங்கள் தேட்டரை கிராஸ் பண்ணி நான் வந்து காலேஜுக்கு போகிறப்ப எனக்கு 5 கண்டம் இருக்கும். செல்வம் தேட்ரு, விஜயா தேட்ரு, ஒவ்வொரு தேட்டராக தான் எனக்கு கண்டம். அது ஒரு தேவி தேட்ரு. வருஷம் படம் போடும்போது எவனா காலேஜுக்கு போவானா? என் வாழ்க்கையில் அந்த படம் ஓடும்போது காலேஜை கட்டடிச்சு மொத்தமாக வருஷம் படம் தான் பார்த்துருக்கேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை தான் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, கட்டினா இந்த பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ணான்னு. நான் அதை வந்து மேடத்திட்ட வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ சொன்னேன், என்னங்க அப்படியே சுந்தர்சி மாதிரியே சொல்கிறீங்க, அவர் இதே மாதிரி தான் அவர் ஃப்ரெண்டு ஐயப்பன்னு ஒருத்தர் சொன்னாராம் அப்படி சொன்னார். என்னமோ தெரியல மேடம், அவர் லக்கு, அவரை கல்யாணம் பண்ணிட்டாரு, நம்மளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிடலன்னு சொன்னேன். என்னென்னா இதை ஒரு பார்ட்டியில் பார்த்து மேடம் இருக்காங்க, சுந்தர்சி சார் இருக்கார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமே, நான் கூட அந்த மாதிரி சொன்னேன், நீங்களும் இதே மாதிரி சொல்லியிருக்கீங்க என்ன? எப்பா நான் பல பெண்கள்கிட்ட சொன்னேன், இவங்களுக்கு நடந்துச்சுப்பான்னாரு. சும்மா அது விளையாட்டுக்கு சொன்னார். அவர் அரண்மனை 4 கட்டியிருக்கலாம், குஷ்பு மேடத்தை கட்டினதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய விஷயம். இப்படி ஒரு மகாராணி கொடுத்து வச்சதுக்கு வந்து கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு கார்த்தி ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்தியாவில் மிக சிறந்த நடிகரில் ஒரு நடிகர் வந்து கார்த்தி சார். இவங்களும் சொல்லுவாங்க, இவங்க முரளின்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தி சாரை. மேடம் வீட்டுக்கு போனால் கார்த்தி சார் போட்டால் தான் இருக்கும். உள்ளத்தை எளித்தா, காதலுக்கு நேரமில்லையோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அது குறைவே இல்லாத ஒரு படம். வெற்றி தோல்வி இதை பற்றியெல்லாம் நிறைய லக்கேஜை மேலே ஏற்றிக்காமல் வேலையை மட்டுமே பார்க்குற, வெற்றி அடைஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டார், தோல்வி அடைஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டார், அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுவார். எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சுந்தர்சி சார். அவருக்கு வந்து இந்த விருது கிடைக்கிறது மிக அற்புதமான விஷயம். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சுந்தர்சி சாருக்கு ஒரு விருது உண்டு. அதுக்கு வந்து தகுதியானவர் அவர். எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாம்பாங்க. நிஜமாக அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ, அவருக்கு பின்னாடி இருக்கிற சி பற்றி எனக்கு தெரியாது, அவருக்கு பின்னாடி இருக்கிற கே பற்றி எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள் மேடம். அண்ட் குஷ்பு மேம், லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்துருக்க நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் யூ ஹியர் ரெப்ரசென்டிங் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கொண்டாடக்கூடிய சுந்தர்சி, அவருக்காக நீங்கள் இந்த விருது வாங்க வந்திருக்கீங்க. ஆஸ் அ ஹிட் மேக்கர் ஆஃப் த டிகேட், ஹவு ஹாப்பி ஆர் யூ மேம்? உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் லிங்கு சருக்கு நன்றி. இவ்வளோ அழகான வார்த்தையால் என்ன மட்டும் இல்லை, என் வீட்டுக்கார் வந்து வர்ணித்து பேசுனீங்க. அவருக்கு பின்னாடி நான் இருக்கேனா இல்லையானா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தூண், என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம், என்னுடைய உலகம், அது எல்லாமே என் கணவர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு கல்யாண வாழ்க்கையில் சொல்லுவாங்க, மனைவி எவ்வளோ கொடுக்குறாலும் முக்கியம் கிடையாது, கணவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கை இருக்கணும். இட்ஸ் நெவர் அ ஒன் வே டிராஃபிக். கல்யாணம் ஆகி 26 வருடம், அவர் தெரிஞ்சு 31 வருடம் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த 31 இயர்ஸில் கண்டிப்பாக மிகப்பெரிய பங்கு இந்த வாழ்க்கை, அழகான வாழ்க்கை இன்னைக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதில் மிகப்பெரிய பங்கு நிச்சயமாக அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். ஐ திங்க் இது சில நேரத்தில் கடவுள் கொடுத்த வரம் நான் சொல்லுவேன். அந்த வரம் தான் எனக்கு கிடைச்ச என்னுடைய குடும்பம், கணவர், 2 குழந்தைங்க, இவங்க எல்லாம். அவர் பற்றி சொல்லணும்னா
லிங்கு சார் சொன்ன மாதிரி வருஷம் 16 பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கும்போது, அப்புறம் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது அவருக்கு. கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்கிட்ட, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, கட்டினா இப்படி ஒரு பொண்ணு கட்டிக்கணும்டா. அது அப்படியே பல வருடங்கள் கழித்து பார்த்தாக்கா அருணாச்சலம் படம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ப்ரீவியூ பார்த்துட்ருக்கோம். தியேட்டரில் யாருமே இல்லை, நான், இவர் அண்ட் அவருடைய அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஐயப்பன் இருந்தார். அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, 97. ஸோ அப்போது வந்து 98 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது அந்த படம் பார்க்கும்போது ஐயப்பன் சொன்னார், டேய் அன்னைக்கு சொன்னேடா நீ, இன்னைக்கு நிஜமாயிருக்கு பாருடா, உன் பக்கத்தில் குஷ்பு உட்காந்துட்ருக்காடா, அவளை கட்டிக்க போகிறவ நீ. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்து எங்கேயோ ஏற்கனவே ஜோடி வந்து எழுதி வச்சுருக்கோம், ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இல்லை நான் பாம்பேல பிறந்து அங்கே வளர்ந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து நான் சென்னையில் நடிக்கும்போது இவர் சந்திக்கல, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் வந்து மணிவண்ணன் சார் படத்துலையும் நான் நடித்ததே கிடையாது. ஸோ ஒருவேளை மணிவண்ணன் சார் படத்தில் நடிச்சிருந்தாக்கா இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எதுவுமே கிடையாது. ஏதோ முறைமாமன் ஷூட்டிங்கில் பார்த்தாரு, ஏதோ ஒரு காதல் மலர்ந்தது, அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி ஓடி போச்சு. ஆனால் அவருடைய ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எல்லாருக்கும் அவங்க திறமையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, அந்த திறமை உள்ளவங்க தான் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் திமிர் இருக்கும். அந்த திமிர் அழகு தான். ஸோ சுந்தர் சிக்கு அந்த சின்ன திமிர் இருக்குது, ஆனால் அதுதான் அவருடைய அழகு. ஏன்னா அந்த திமிர் இல்லைன்னா 30 வருடங்கள் கழித்து இந்த மேடையில் இந்த அவார்டு நான் அவர் சார்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ சில பேருக்கு அந்த திமிர் இருக்கணும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் இவர் வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய திறமை, தன்னுடைய வேலையை மட்டும் நம்பி இன்னி வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னா ஆன் ஹிஸ் ஓன் டேர்ம்ஸ், ஆன் ஹிஸ் ஓன் கண்டிஷன்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த ஏவி ரொம்ப அழகாக இருந்தது. ஏவியில் சொன்னாங்க there's a brand called சுந்தர் சி. ஸோ அந்த பிராண்ட் சுந்தர் சி சொல்லும்போது அவருடைய பெட்டர் ஹாஃப், அவருடைய மனைவியாக நான் பார்க்கும்போது அவருடைய அந்த திமிர் கொஞ்சம் எனக்கும் ரப் ஆகுது அப்பப்போ. அது எனக்கு கொஞ்சம் அழகு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறீங்க, வருஷம் 16 பண்ணும்போது இதுக்கு பாதியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் அந்த ஹெல்த்தியாக இருக்கணும், வெயிட் கெயின் அண்ட் லாஸ் பற்றியில் ஹெல்த்தியாக இருக்கணும். பட் ஐ திங்க் ஓவரால் சித்ரா லக்ஷ்மண் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சிங்காரவேலன் அண்ணா, ரியாஸ், எல்லாருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். எல்லாரும் வந்து சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் அவங்க வேலை பார்க்கும்போது அவங்கள தோளில் தட்டி கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பிரம்மாதம் நான் சொல்லும்போது, இல்லைன்னா சித்ரா சார் ஒவ்வொரு இன்டர்வியூவில் அருமை நான் சொல்கிறாரு பாருங்கள், அப்படி வந்து அவங்கள தட்டி கொடுக்கும்போது ஊக்க வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட் கிவ்ஸ் தெம் அ பிளாட்ஃபார்ம் டு டூ பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து யார் யார் இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸில் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஏவியில் சொன்னாங்க உள்ளத்தை அளித்தா பற்றி, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் உள்ளத்தை அளித்தா சொல்லும்போது ஐ ஹாவ் டு டெல் யூ, அப்போது வீவர் இன் லவ் காதலிச்சுட்டு இருந்தோம். அப்போது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு, நான் ஊட்டி ஷூட்டிங்கில் இருக்கேன். இவர் சொல்லியிருந்தார், உள்ளத்தை அளித்தா ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வில் பிரேக் அப், ஏன்னா உன் ரேஞ்ச் வேறு நான் வேறு, எனக்கு ஸ்ட்ரகிள் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் சொன்னார். சரி, நான் வந்து எந்த சாமியை கும்பிட்டேன்னா எனக்கு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே படம் வந்து கொஞ்சம் இப்படி இருந்தது, இல்லை சரியில்லை படம் சொன்னாங்க. இவர் முடிவு பண்ணிட்டாரு, ஊட்டி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊட்டி போயிட்டு இவர்கிட்ட, சாரி நீ நான் பிரேக்கப், இனிமேல் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், உனக்கு பெட்டர் வாழ்க்கை கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரகிளிங் டைரக்டரோட நீ வந்து கஷ்டப்பட வேண்டான்னா ஃபுல்லாக ஸ்பீச்சில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு வந்தார். அது எங்கே ஒரு மாயம் நடந்ததோ, ஒரு மேஜிக் நடந்ததோ, எங்கிருந்துன்னா தெரியல, ஒரு மேலேருந்து மீனா உள்ளே தள்ளித்தாக்க வந்து கடவுள் வந்து ஒரு ரே கொடுத்தாருன்னா எனக்கு தெரியல. பார்த்தா சண்டே அவர் என்ன சொல்ல வந்தார், அதுக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பாவம், ஆனால் அவர் வந்து இன்னும் ஃபீல் பண்ணுறாரு, அன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணி வந்தேன் தப்பிச்சிருக்கலான்னு, 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் நான் கூட என்ன சொல்வார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஃபேட், இன்னும் பண்ண முடியாது ஆக்சுவலி. நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டயலாக் கூட இருந்தது மேம் உங்கள் சாரோடைய படத்துலேயே, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷனா இருக்கிறது முக்கியம். இது என்ன மனசுல வச்சுதான் அவர் எழுதியிருக்காரு. ஐ எம் ஷுவர் எங்களுக்கு தெரியாத உள்குத்து ஏதாவது இருக்காதுங்க. இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதான், என் இருதயத்தில் துடிதுடிப்பாய் இருப்பவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீ.
இந்த நேரத்தில் சுந்தரி சார் ஐ லவ் யூ சொன்ன சாங்கெல்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் ஐ லவ் யூ சொன்ன விதம் இருக்குல்ல, அது ஒரு மொட்டை மாடியில் எப்படி சொன்னார் மட்டும் மேடம் இப்போ சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும். தயவுசெய்து சொல்லுங்கள். ஐயோ, குஷ்பு மேம் blushing after 40 years in cinema. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V4U, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.